அனைவருக்கும் வணக்கம். கவர்மெண்ட் ஜாப்ஸ் மென்டர் யூடியூப் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தொடர்ந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட் இந்த சேனலை கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் டிஎன்எஸ்டிசியில் அப்ரெண்டிஸ்க்கான ஒரு லேட்டஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நேட்ஸ் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த போர்ட்டலில் தமிழ்நாடு டிஎன்எஸ்டிசி அதற்கான அப்ரெண்டிஸ்க்கான நோட்டிஃபிகேஷனை இப்போ லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தம் அந்த அப்ரெண்டிஸ்க்கான காலி பணியிடங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1588 காலி பணியிடங்கள் கொண்ட டிஎன்எஸ்டிசிக்கான அந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இந்த பணியிடங்கள் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா டிஎன்எஸ்டிசி விழுப்புரம் ரீஜியனில் விழுப்புரம், கடலூர், திருவண்ணாமலை, வேலூர், திருவள்ளூர், காஞ்சிபுரம் இங்கெல்லாம் இருக்கும். கும்பகோணம் ரீஜியனில் கும்பகோணம், நாகப்பட்டினம், திருச்சி, கரூர், காரைக்குடி, புதுக்கோட்டை இங்கெல்லாம் இருக்கும். மதுரை ரீஜியனில் மதுரை, திண்டுக்கல், விருதுநகர் இங்கெல்லாம் இருக்கும். திருநெல்வேலி ரீஜியனில் திருநெல்வேலி, தூத்துக்குடி, நாகர்கோவில் இங்கெல்லாம் இருக்கும். சேலம் ரீஜியனில் சேலம், தருமபுரி இங்கே இருக்குங்க. அப்புறம் மெட்ரோபாலிட்டன் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் எம்டிசி அப்படின்னு சொல்லக்கூடிய சென்னையிலையும் அந்த இதுக்கும் அப்புறம் எஸ்சிடிசிக்கும் உங்களுக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இங்கெல்லாம் உங்களுக்கு இந்த அப்ரெண்டிஸ்க்கான இந்த என்கேஜ்மெண்ட் ட்ரைனிங் இருக்குங்க. அதுதான் வெளியிட்டிருக்காங்க. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் 3 விதமான பதவிகளுக்கு வெளியிட்டிருக்காங்க. கிராஜுவேட் அப்ரெண்டிஸ், கிராஜுவேட் அப்ரெண்டிஸில் பிபிடெக் வரக்கூடியது, அப்புறம் டிப்ளமோ இன்ஜினியரிங் அப்ரெண்டிஸ், அப்புறம் கிராஜுவேட்லேயே நான் இன்ஜினியரிங் சொல்லிட்டு 3 விதமான அப்ரெண்டிஸ்க்கு வெளியிட்டிருக்காங்க. மொத்தம் காலி பணியிடங்கள் 1588 காலி பணியிடங்கள் இருக்குது. இதற்கு 2021, 22, 2023, 2024 மற்றும் 2025 முடித்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். இதை நீங்கள் உள்வாங்கிக்கோங்க. இந்த பதவிகளுக்கான சம்பளம் ஸ்டிப்பண்ட் எவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்னா, கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்க்கு இன்ஜினியரிங் அல்லது நான் இன்ஜினியரிங் அதுக்கு அந்த கேட்டகரியில் அப்ளை பண்ணுறவங்களுக்கு 9,000 டிப்ளமோ இன்ஜினியரிங் டெக்னீஷியன் அப்ரெண்டிஸ்க்கு 8,000 உங்களுக்கு ஸ்டிப்பண்ட் ஒதுக்குறாங்க. அதை நீங்கள் உள்வாங்கிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஒவ்வொரு அப்ரெண்டிஸ்க்கான பணியிடங்களை பார்க்கலாம். கிராஜுவேட் இன் இன்ஜினியரிங் ஆர் டெக்னாலஜி பிபிடெக் ஃபீல்டில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 458 காலி பணியிடங்கள் ஒதுக்கியிருக்காங்க. இதற்கு நீங்கள் பிபிடெக் முடிச்ச மாதிரி இருக்கணும். அது என்னென்ன கேட்டகரியில் ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னா, கிராஜுவேட் இன்ஜினியர் பிபிடெக்கில் மெக்கானிக்கல், மெக்கானிக்கல் அப்புறம் ஆட்டோமொபைல் இன்ஜினியருக்கு 399 காலி இடங்களும், சிவில் இன்ஜினியரிங்க்கு 28 காலி பணியிடங்களும், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்க்கு 20 காலி பணியிடங்களும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு 12 காலி பணியிடங்கள், மொத்தம் 458 காலி பணியிடங்கள் ஒதுக்கியிருக்காங்க. இப்போ ரீஜியன் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா டிஎன்எஸ்டிசி விழுப்புரம்க்கு 100 காலி இடங்களும், டிஎன்எஸ்டிசி கும்பகோணத்துக்கு 72 காலி இடங்களும், டிஎன்எஸ்டிசி சேலம்க்கு 47, டிஎன்எஸ்டிசி மதுரைக்கு 20, டிஎன்எஸ்டிசி திருநெல்வேலிக்கு 66, எம்டிசி சென்னைக்கு 123, எஸ்சிடிசி தமிழ்நாட்டுக்கு 30 வேக்கன்சின்னு சொல்லிட்டு இந்த 458 வேக்கன்சியை பிரித்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த ஃபீல்டில் பிபிடெக் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது டிப்ளமோ இன்ஜினியரிங் டெக்னீஷியன். அந்த டெக்னீஷியன் அப்ரெண்டிஸ்க்கு டிப்ளமோ கேண்டிடேட்ஸ் எப்படி அப்ளை பண்ணலாங்கிறது பார்க்கலாம். டிப்ளமோ இன்ஜினியரிங்கில் உங்களுக்கு 561 வேக்கன்சி ஒதுக்கியிருக்காங்க. அது கேட்டகரி வைஸ் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் அல்லது ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்க்கு 505 காலி பணியிடங்களும், சிவில் இன்ஜினியரிங்க்கு 24 காலி இடங்களும், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்க்கு 25 காலி பணியிடங்களும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு 7 காலி பணியிடங்களும், மொத்தம் 561 காலி இடங்கள் கொடுத்துருக்காங்க. இந்த டிப்ளமோ இன்ஜினியரிங்கில் எந்தெந்த ரீஜனில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, டிஎன்எஸ்டிசி விழுப்புரமுக்கு 40, டிஎன்எஸ்டிசி கும்பகோணத்துக்கு 136, டிஎன்எஸ்டிசி சேலம்க்கு 45, டிஎன்எஸ்டிசி மதுரைக்கு 51, டிஎன்எஸ்டிசி திருநெல்வேலிக்கு 22, எம்டிசி சென்னைக்கு 237, எஸ்சிடிசி தமிழ்நாடுக்கு 30, மொத்தம் 561 வேக்கன்சி டிப்ளமோ இன்ஜினியரிங் ஃபீல்டில் ஒதுக்கியிருக்காங்க. அடுத்து நம்ம கிராஜுவேட் இன் ஜென்ரல், அதாவது பிபிடெக் இல்லாமல் ஆர்ட்ஸ், சயின்ஸ், காமர்ஸ் அதிலெல்லாம் நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா
உங்களுக்கு தனியாக ஒதுக்கியிருக்காங்க. அதாவது பிஏ, பிஎஸ்சி, பிகாம், பிபிஏ, பிபிஏ மற்றும் பிசிஏ இந்த மாதிரி முடித்தவங்களுக்கான வேக்கன்சி ஒதுக்கியிருக்காங்க. அது பார்த்திங்கன்னா அந்த ஃபீல்டில் நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட்டில் 569 வேக்கன்சி ஒதுக்கியிருக்காங்க. அதில் டிஎன்எஸ்டிசி விழுப்புரமுக்கு 90 காலி இடங்கள், டிஎன்எஸ்டிசி கும்பகோணத்துக்கு 300 காலி இடங்கள், டிஎன்எஸ்டிசி மதுரைக்கு 37, டிஎன்எஸ்டிசி திருநெல்வேலிக்கு 93, எம்டிசி சென்னைக்கு 19, எஸ்சிடிசி தமிழ்நாடுக்கு 30 வேக்கன்சின்னு சொல்லிட்டு 569 வேக்கன்சி ஒதுக்கியிருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அப்ரெண்டிஸ் ஃபீல்டில் இப்போ நம்ம பார்த்ததில் கிராஜுவேட் அப்ரெண்டிஸில் இன்ஜினியரிங்க்கு 458, டிப்ளமோ ஃபீல்டில் முடித்தவங்களுக்கு 561, கிராஜுவேட்லேயே நான் இன்ஜினியரிங்க்கு வந்து 569 வேக்கன்சி ஒதுக்கியிருக்காங்க. இதை நீங்கள் உள்வாங்கிக்கோங்க. இதற்கான பொதுவான கல்வி தகுதி என்னங்கிறது பார்த்துடலாம். கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்க்கு அதாவது இன்ஜினியரிங்க்கு நீங்கள் டிகிரி இன் இன்ஜினியரிங் ஆர் டெக்னாலஜி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். டெக்னீஷியன் அப்ரெண்டிஸ் அதாவது டிப்ளமோ அப்ரெண்டிஸ்க்கு நீங்கள் டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் ஆர் டெக்னாலஜி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். மேலே நம்ம சொன்ன அந்த ஃபீல்டில் முடிச்சிருக்கணும். அடுத்து நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்க்கு லாஸ்ட்டாக பார்த்தோம் இல்லையா, அதற்கு எ டிகிரி இன் ஆர்ட்ஸ், சயின்ஸ், காமர்ஸ், ஹியூமனிட்டிஸ் சச்சஸ் அதாவது பிஏ, பிஎஸ்சி, பிகாம், பிபிஏ, பிபிஎம், பிசிஏ இந்த ஃபீல்டில் நீங்கள் முடிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். இதை நீங்கள் உள்வாங்கிக்கோங்க. மொத்தம் 1588 காலி பணியிடங்களுக்கு இந்த அப்ரெண்டிஸ் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதை தான் இப்போ நம்ம பார்த்தோம். அடுத்து எப்படி செலக்ட் பண்ணுவாங்க, செலெக்ஷன் ப்ரொசீஜர் எப்படி இருக்கும் அப்படின்னாக்க, நீங்கள் அப்ளை பண்ணது பிறகு ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு உங்களை சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கூப்பிடுவாங்க. எக்ஸாம் அது மாதிரி எதுவும் கிடையாது. நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு செலக்ட் பண்ணி லிஸ்ட் கொடுத்துட்டு உங்களை சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு கூப்பிடுவாங்க. ஓகேங்களா, இதை நீங்கள் உள்வாங்கிக்கோங்க. அடுத்து அப்ளை பண்ணுறது எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 3 விதமாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் நேட்ஸ் எஜுகேஷன் இந்த போர்ட்டல் இந்த வெப்சைட்டில் ஆல்ரெடி நீங்கள் அப்ரெண்டிஸ்க்காக ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாக்க இதில் ஸ்டூடெண்ட் சொல்லிவிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இல்லையா, அதில் போயிட்டு நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு லாகின் பண்ணதுக்கு பிறகு அங்கே நீங்கள் உள்ளே போயிட்டு தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன் விழுப்புரம் லிமிடெட், டிஎன்எஸ்டிசி கும்பகோணம், சேலம், இந்த மாதிரி மதுரை, அப்புறம் இந்த மாதிரி திருநெல்வேலி ரீஜியன், சென்னை, எம்டிசி, எஸ்சிடிசி இந்த மாதிரி வேர்ட்ஸ் வச்சு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அங்கே இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஒரு டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து எப்படி இது யாருக்கு பொருந்தும் அப்படின்னாக்க ஆல்ரெடி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னாக்க ஓகேவா. ஒருவேளை நீங்கள் பாஸ்வேர்டை மறந்துருந்தீங்கன்னா நீங்கள் ஃபர்கெட் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு அதுக்கு பிறகு நீங்கள் உள்ளே போய்ட்டு இந்த வெப்சைட்டில் அப்ளை பண்ணிக்கலாம். இது அப்ரெண்டிஸ்க்கு ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கான லிங்க்கு. இதில் நிறைய முன்னாடியே பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. இல்லாதவங்க என்ன பண்ணணும் அப்படின்னாக்க அவங்க அதுக்கு பாருங்கள் கேட்டகரி சியில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் இப்படி தான் என்ரோல்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னாக்க இதில் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்க உங்களுக்கு இப்படி கேட்கும். அந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்க ஸ்டூடெண்ட்டில் ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஓகேவா. அதில் நீங்கள் இதில் கொடுத்துட்டு உங்களுடைய விவரங்களை கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஸ்டூடெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷனை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கு பிறகு உங்களுடைய டீட்டெயில்ஸை 1 by 1 கேட்பாங்க. அதெல்லாம் நீங்கள் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு பிறகு நீங்கள் அதுக்கான உங்களுக்கு ஒரு லாகின் இங்கே உருவாக்கிடும், என்ரோல்மெண்ட் ஐடி நம்பரும் உருவாக்கிடும். அதை வச்சுட்டு நீங்கள் உள்ளே போயிட்டு இந்த டிஎன்எஸ்டிசி இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதை நீங்கள் உள்வாங்கிக்கோங்க. அடுத்து இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான டேட், இந்த ரிசல்ட்டெல்லாம் எப்போ வரும் அப்படிங்கிறது பார்த்துடலாம். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டார்டிங் டேட் 18/9/2025 செப்டம்பர் மாதம் 18 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ மேலே பார்த்த எல்லா போஸ்ட்டுக்கும் 18/10/2025 அக்டோபர் மாதம் 18ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். அடுத்து நீங்கள் அப்ளை பண்ணதுக்கு பிறகு அதுலேருந்து உங்களை செலக்ட் பண்ணிவிட்டு ஷார்ட் லிஸ்ட் அந்த லிஸ்ட்டை எப்போ விடுவாங்கன்னா 29/10/2025 அக்டோபர் மாதம் 29ஆம் தேதி வெளியிட்டுருவாங்க. அதற்கு பிறகு வெளியிட்ட அந்த லிஸ்ட்டுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எப்போ வைப்பாங்க அப்படின்னாக்க நவம்பர் 2nd வீக்கில் வைக்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. அது தற்காலிகமான அந்த டேட்டுங்கிற மாதிரி அந்த நவம்பர் 2nd வீக்கை சொல்கிறாங்க. அது உங்களை உங்கள் அந்த லிஸ்ட்டை விடும்போது உங்களை எப்போ அப்படிங்கிறத அவங்க சொல்லுவாங்க. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி போய் அப்ளை அந்த வெரிஃபிகேஷனை பார்த்துக்க முடியும். ஓகேங்களா. இப்போ நம்ம இந்த தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் அப்ரெண்டிஸ்க்கான இந்த விவரங்கள் எல்லாமே பார்த்துட்டோம். அப்ளை பண்ணுறது எப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம். இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும்
அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் நோட்டிஃபிகேஷனை பார்த்துட்டு அதுக்கு பிறகு அப்ளை பண்ணுங்கள். வேறு எதுவும் டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ.